என்ன சொல்றாரு? 99 ஆடு மந்தையில தான் இருக்குது அப்படின்றது சந்தோஷத்த காட்டிலும், சிதறி போன ஒரு ஆட நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த மேய்ப்பன் சந்தோஷப்படுறான்ல, அது போல தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது. கெட்டுப் போய் வெளியில ஓடிப்போன அந்த ஆடை தேடி நான் கொண்டு வந்து இந்த சபையில, இந்த மந்தையில சேர்க்கும்போது தான் எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏற்கனவே சபையில இருக்கிற 99 ஆடுகளை குறித்து நான் சந்தோஷப்படுவதை காட்டிலும், அந்த ஒரு ஆட்டை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன் என்று கர்த்தர் இங்க சொல்லுகிறார். இது 2வது காரியம். முதலாவது என்ன சொன்னோம்? சிறு பிள்ளையைப் போல விசுவாசித்து கர்த்தரையே தெய்வமாகக் கொண்டு அவரையே வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இடறல் உண்டாக்குகிறவனை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அடுத்தது, சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணி அவனை இழிவாய் பேசி அவனை இழிவாக நடத்தினால் அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். 3வது 14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இவ்விதமாக ஒரு சிறியர் கூட கெட்டுப்போவது